summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள், அதான் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கொள்கை. எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள், அவ்வளோ தலைவர்கள் இருக்காங்க. செல்வ பெருந்தகைக்கு ஏன் இந்த பொறுப்பு? இவ்வளோ பேர் எங்களை எல்லாம் மிகவும் தட்டி வச்சிருந்த சமூகத்திலிருந்து வந்திருக்கேன். அப்போ நான் எப்படி எளிமையாக தான் இருக்கணும், எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக தான் இருக்கணும், எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். நீங்கள் தலைவரானதில் காங்கிரஸுக்குள்ளேயே அதிருப்தி இருக்கு. யாருக்கு இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். எல்லா தலைவர்களும் வாழ்த்துனாங்க. செல்வ பெருந்தகை தலைவராகிறாரு, ஆன உடனே ஒரு எம்எல்ஏ வெளியே போகிறாங்க. நாங்கள் இந்தந்த பகுதிகளை எல்லாம் பெரும் பெரும் பொறுப்புகளை எல்லாம் வகிச்சிருந்தோம், ஆனால் எங்களுக்கு கிடைக்காத ஒரு பகுதி இவருக்கு கொடுத்துட்டீங்களே அப்படின்ற எண்ணம் நிறைய பேருக்கு வரலாம். இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை, எல்லாம் வெளிப்படையாக இன்னும் வாழ்த்து கூட உங்களுக்கு சொல்லாதவங்க நிறைய இருக்காங்க. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் பேரியக்கத்தில் தலைவர் தான் கையெழுத்து போடுவார் செக்கில். எங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்கு, இங்கே 6 அக்கௌண்ட் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண, பொருளாளருக்குன்னா வேலைன்னு கேட்டு பொருளாளர் கையெழுத்து போட சொல்லிட்டேன். இவ்வளோ நாள் இவ்வளோ பேர் போட்ட கையெழுத்தை ஏன் நீங்கள் போடக்கூடாது? இவ்வளவு நாள் காங்கிரசினுடைய தலைவர்களாகலாம் அவங்க தான் காங்கிரசினுடைய ட்ரஸ்ட்டை கையாளுவாங்க. நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல, சமூகத்தினுடைய 2000 வருஷமா அழுத்தப்பட்டு அந்த இடத்துல இருந்து உட்கார்ற சாதாரண இடத்துல இருந்து மற்றவங்கலாம் ஒரு உயர் வகுப்புல இருந்து வந்தவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, அவங்க கையாண்டுக்கலாம். செல்வ பெருந்தகை மட்டும் அந்த அதிகாரங்கள்லாம் இன்னொருத்தருக்கு கொடுத்துடலாம். பார்வையே தவறான பார்வையில நீங்க பேசுறதே தவறு இல்ல. நேத்து வரைக்கும் இருந்த அதிகாரங்கள்லாம் எனக்கு வேணான்னு நீங்க பெருந்தன்மையா சொல்லலாம் சார். நான் ஏன் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்ற ஒரு கேள்வி வந்துருது இல்ல. இந்த பேனர்ல ஏன் உங்க படம் இல்ல? நான் தாங்க போடக்கூடாது. நீங்க கரெக்ட் சார். அவர் சொன்னார்ல, தலைவர் நான் முடிவு பண்றாரு. அவர் சொன்னார்ல சோசியல் ப்ராப்ளம் வந்துரும். இந்த பார்வையில இருந்து யோசிச்சு பாருங்களேன், அவர் எந்த கன்சர்ன்ல இருந்து அதை சொன்னார்னு. இவ்வளவு நாள் தலைவர்களுடைய போட்டோவெல்லாம் வச்ச காங்கிரஸ் பேரியக்கம், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, செல்வ பெருந்தகை ஆனதுக்கு பிறகு மத்தவங்களுக்கு போடுற பேனர் ஏன் உங்களுக்கு வரமா? சோஃபா இருந்துச்சு எங்க அலுவலகத்துல, சோஃபா எடுத்து மக்களுக்கு போடுங்க, உட்காருங்க, சாதாரண நாற்காலி போடுங்க. இதுக்கு என்ன சோசியல் இஷ்யூ இருக்கு? EVKS இளங்கோவன் போட்டோ போட்டாங்க, தங்கபாலு போட்டோ போட்டாங்க. செல்வ பெருந்தகை தலைவராகிறாரு, பேனர்ல அவர் போட்டோ இல்லைன்னா அப்ப செல்வ பெருந்தகையை மட்டும் நீங்க ஏன் புறக்கணிக்கிறீங்கன்ற கேள்வி வருமா? ஒரு அரசியலிலும் ஒரு பார்வை. என்னுடைய பார்வை இப்ப ஒரு அரசியல் நான் வைக்கிறேன் சார். உங்களுடைய போட்டோ மிளர்ந்துச்சுன்னா தலித் தலைமை எவ்வளவு லட்சம் மக்கள், எவ்வளவு கோடி பேரு இந்த ஆளுமையை பார்த்து அவங்க முன்னோக்கி வருவாங்க, இந்த காங்கிரஸுக்குள்ள வருவாங்க. அதுல என்ன இருக்கு? படத்துல போயிட்டுங்க குரல்ல தாங்க வலிமை இருக்கு. இதுதானே எதிர்கட்சிகள் இருக்கிறாங்க. பொம்மை தலைவர்களா இவங்க மல்லிகார்ஜுன கார்கே, செல்வ பெருந்தகைகளை எல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. இப்ப என் படத்தை போட்டா சரியாயிடுமா? என்னோட கேள்வி ஏன் போடக்கூடாது? இவ்வளவு தலைவர்கள் இருந்த போட்டோ ஏன் உங்க போட்டோ இல்லை? நீங்க பிஜேபியை பாருங்க, மாநில தலைவர் அண்ணாமலை அவரு எண் மக்கள்னு ஒரு யாத்திரை நடத்துறாரு, 234 தொகுதி போறாரு, அவரை தான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. ஆனா காங்கிரஸ் எதுக்கு எடுத்தாலும் டெல்லிக்கு போகணும், ஒரு ஆளுமையோட அவங்களால செயல்பட விட மாட்டாங்க. நாங்க ஆளுமையா கலாட்டா கிட்ட பேசிட்டு இல்லையா? நல்லது சார், ஆனா எண் மக்கள் அந்த யாத்திரை மாதிரி ஒரு யாத்திரை நடத்திட முடியுமா நம்மளால? உங்களுக்கு வாழ்த்துக்கள் கலாட்டா குழுமத்தின் சார்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரானதற்கு. ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் எப்படி இருக்கு? சாதாரணமாக தான் இருக்கு, ஒன்றும் வேறுபாடெலாம் தெரியல. எப்படி தொண்டராக இருந்தோமோ அதே மாதிரி எப்பவும் தொண்டராக பணியாற்றி இருக்கோம். தலைவர் என்ற ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க, அந்த பொறுப்பை இப்போ நிர்வாகம் செய்யப்படும், அவ்வளோதான். காங்கிரஸ் பேரியக்கம் நூற்றாண்டு கண்ட ஒரு இயக்கம் இது காங்கிரஸ் பேரியக்கம் 138 ஆண்டுகளை கடந்த இயக்கம்னா கூட இந்த கட்சிக்குன்னு ஒரு பாரம்பரியம், ஒரு மரியாதை, ஒரு தேசத்தின் மீதான அர்ப்பணிப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது இங்கே வேலை பார்க்கும்போது ஒரு சிப்பாய் வேலை பார்க்கும்போது தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அந்த தலைவர் எங்கள் தலைவரை பார்த்தா தெரியும், ராகுல் காந்தி எப்படி எளிமையாக மக்களோட மக்களாக போயிட்டுருக்காரு. அப்படி அவரே இருக்கும்போது நாங்கள் எப்படி இருக்கணும், இன்னும் எளிமையாக இருக்கணும். ஆகையால் இது ஒரு பேரியக்கம், மக்களுக்கான இயக்கம். அது மக்களுக்கான இயக்கத்தில் இங்கே மோடியுடைய கட்சி மாதிரி சர்வதிகாரத்துலாம் இங்கே இடமே கிடையாது. இது ஜனநாயகத்துக்கான கட்சி, நூற்றுக்கணக்கான தலைவர்கள் கொண்ட கட்சி. இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் தலைவர்களின் கட்சி, அது தொண்டர்களின் கட்சி இல்லைம்பாங்க. அவ்வளோ தலைவர்கள். உண்மைதான், நீங்க சொல்றது 100% உண்மை. தொண்டர்கள் எல்லோரும் தலைவர்களுங்க, பொறுப்பு தான் தலைவர் பொறுப்பு. நான் கூட பதவி இருக்கும்போது சொன்னேன், எல்லோரும் தலைவர்கள், எல்லோரும் தலைவராக நினச்சி வேலை பாருங்க. பல தலைவர்களை உருவாக்குறது தான் காங்கிரஸ் பேரியக்கத்தை உருவாக்குனாங்க. கிராம அளவில், வட்டார அளவில், மண்டல அளவில், மாவட்ட அளவில், மாநில அளவில் எல்லோரும் தலைவராக உருவாக்கணும். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள், அதான் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கொள்கை. அப்போ எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள்னால் எல்லோரும் தலைவர்கள் தானே. நீங்கள் பிரித்து பார்க்குறீங்க?
எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள், அவ்வளோ தலைவர்கள் இருக்காங்க. அதுல செல்வ பெருந்தகைக்கு ஏன் இந்த தொண்டர் பொறுப்பு? தான் தொண்டரை தான் செல்வ பெருந்தகைக்கு ஏன் இந்த பொறுப்பு? இவ்வளோ பேர் இருக்காங்க. இல்லை, நான் எனக்குன்னு சில கொள்கை கோட்பாடு இருக்குது. 2000 ஆண்டுகளாக எங்களை எல்லாம் மிகவும் தட்டி வச்சிருந்த சமூகத்திலேருந்து வந்திருக்கேன். அப்போ நான் எப்படி எளிமையாக தான் இருக்கணும், எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக தான் இருக்கணும், எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும், எல்லோரையும் தலைவராக உருவாக்குற கடமை எனக்கு இருக்குது. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டின்றது அதான். இப்போ எங்கள் கட்சியில் இருக்காங்க, எங்கள் அலுவலகத்தில் இருக்காங்கன்னா எல்லோரும் தலைவராக பரிணாம வளர்ச்சி பெறணும். அவங்கவுங்களுக்கு உரிய இடத்த பிடிக்கணும். எனக்கு வேண்டியமானவங்க நான் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சா தலைமை பண்பு கிடையாது. தலைமை பண்பு என்பது ஜனநாயக ரீதியாக இருக்கணும். பரிணாம வளர்ச்சி எல்லோருக்கும் கொடுக்கணும். அதுதான் தலைமை பண்பு. நீங்க தலைவரானதுல காங்கிரஸுக்குள்ளேயே அதிருப்தி இருக்கு. யாருக்கு இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லா தலைவர்களும் வாழ்த்துனாங்க. எல்லா தலைவரும் அந்த கிராமங்கள் தோறும் எங்கெங்கெல்லாம் இங்கே கட்சி இருக்கோ சோரொட்டி ஒட்டி பதாகைகள் வச்சு இனிப்பு கொடுத்து கொண்டாடினாங்க. தலைவர் காமராஜருடைய சிலைக்கு மாலை போட்டாங்க, காந்தி சிலைக்கு மாலை போட்டாங்க, நேரு சிலைக்கு மாலை போட்டாங்க, இந்திரா காந்தி சிலைக்கு மாலை போட்டாங்க, ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை போட்டாங்க, அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டாங்க. எல்லோரும் கொண்டாடினாங்க. தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இந்த அறிவிப்பு ஒரு கொண்டாட்டத்தில் கொண்டு போய் விட்டுருக்கிறது. வேற என்ன வேணும்? நீங்க சொல்றீங்க, ஆனா அதிருப்தி உள்ளுக்குள்ள இருக்கு காங்கிரஸுக்குள்ள. ஏங்க, எப்பவுமே ஒரு ஜனநாயக கட்சியில் வந்து எல்லாமே இருக்கும். ஒரு கடலில் சமுத்திரத்தை எப்படி அலை இருக்கும்? அலை இல்லாத சமுத்திரம் உண்டா? சமுத்திரம்னா அலை இருக்கணும்ல. ஒரு ஜனநாயக கட்சின்னா அதில் எல்லா கருத்தும் இருக்கணும். ஆனால் எந்த கருத்து வெற்றி பெறும்? ஜனநாயகத்துக்கான கருத்து தான் வெற்றி பெறும். செல்வ பெருந்தகை தலைவராகிறாரு, ஆன உடனே ஒரு எம்எல்ஏ வெளியே போறாங்க. அதுதான் தப்பு. கெலாட்டா பார்வை எப்படி இருக்கக்கூடாது, எல்லாருடைய பார்வை எப்படி இருக்கலாம். அந்த அம்மா செல்வ பெருந்தகை தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடி முடிவு பண்ணிட்டாங்க. செய்திகள்லாம் வந்திருக்கு, பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கல்ல, 1 மாசமா போயிட்டு இருக்கு. ஆனா அதை மருத்துவ இருந்தாங்க. சட்டமன்றம் நான் தான் மறுத்தேன், அவங்க மறுக்கல. நான் மறுத்ததா சொன்னீங்க. நான் மறுத்தேன். நான் தொடர்ந்து மறுத்துட்டு இருந்தேன். அவங்க இணையறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட அவங்க போக மாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்கன்னு நம்பிக்கைன்னா, நாங்கள் ஜனநாயகவாதிகள். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் ஒருத்தரை தவறாக சித்தரிக்க மாட்டாங்க. 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் பேரியக்கம் அவங்களை ஆக்கியிருக்கு. கொறடா என்ற விப்பு பதவியை கொடுத்துருக்கு. அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க சட்டப்பேரவை இந்த கட்சி எப்படி இயங்கணும், யார் பேசணும்னு. நான் சட்டமன்ற கட்சி தலைவராக இருந்தால் கூட நான் பேசுகிற தேதி அவங்க தான் குறிப்பிடுவாங்க. என்னைக்கு பேசணுன்றத சொல்லுவாங்க. அதுதான் கொறடா. நாளைக்கு ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் வந்தால் கொறடா தான் இன்ஸ்ட்ரக்ஷன். அவ்வளோ பொறுப்புகள் இருக்கு, அவ்வளோ அதிகாரம் இருக்கு. அதுதான் சொல்றேன். அப்படி இருக்கிற ஒரு இவ்வளோ செஞ்சு அதுக்கு மேலே ஒரு பேராசை, அதுக்கு மேலே ஒரு பேராசை, இதுக்கு மேலே எதனா கிடைக்குமா? அதான் பேராசை பெருநட்டம்னுவாங்க. இப்போ பெருநட்டத்துக்கு ஆளாக்கியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் அந்த கட்சியை பற்றி புரிஞ்சுக்குவாங்க. கட்சியில் நம்மளோட ஜூனியர் அவருக்கு கட்சி தலைவர் பதவி கிடைக்குது, நம்ம பெண்ணுங்கிறனால நம்மளுக்கு கிடைக்கலையோன்ற அப்படிலாம் கிடையாதுங்க. ஜூனியர் சீனியர்லாம் கிடையாது. மகாத்மா காந்தியடிகள் இந்த தேசத்திற்கு வரும்பொழுது அவர் பாரட்லா படிச்சுட்டு வழக்கறிஞர் தொழிலை நடத்திட்டு இந்தியாவுக்கு வரும்போது அவருடைய சீனியர் பாலகங்காதர திலகர், லோகமானிய திலகர், பெருந்தலைவர்களாம் அந்த கட்சியில் இருந்திருக்காங்க. அவங்களாம் காந்தி அசைட் பண்ணிட்டாங்க. மகாத்மா காந்தியை வயதில் சிறுவராக இருந்தாலும் மூத்த தலைவர்கள். அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு தலைவராக வரும்போது, பிரதமராக வரும்போது எல்லோரும் அசெப்ட் பண்ணிட்டாங்க. ஒரு அசெப்டன்ஸ் எங்கே வரும் அப்படின்னா, டெமோக்ராட்டிக் எங்கே இருக்கோ அங்கே அசெப்டன்ஸ் வரும். டெமோக்ராட்டிக் இல்லைன்னு அசெப்டன்ஸே வராதுங்க. அது எதிர்புறமாக தான் இருக்கும். கருத்து இருக்கலாம், கருத்து மோதல் கூட வரலாம், அன்டெமோக்ராட்டிக்காக இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தீங்களா, நீங்கள் எல்லாத்துலையும் சொல்லலாம். புரட்சியாளர் அம்பேத்கரை விட 20 வயசு மூத்தவர் ரெட்டமலை சீனிவாசன். வட்டமேசை மாநாடுல வந்து பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு அசீஸ் பண்ணுறதுக்கு தான் ரெட்டமலை சீனிவாசன் போகிறாரு. அவருக்கு துணையாக கூப்பிட்டு போகிறாங்க. 30 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், 1932 செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், எல்லா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுக்கும் போகிறார். அப்போ 20 வயசு வித்தியாசம் அம்பேத்கருக்கு அப்படின்னா அவர் அம்பேத்கரை தலைவராக ஏற்றுட்டார். இதுதான் ஜனநாயகம், டெமோக்ராட்டிக்னு சொல்லுவாங்க. அது ஜனநாயகம். அதே மாதிரி நான் ஜூனியராக இருந்தாலும் வயசில் சின்னவனாக இருந்தாலும் எங்கள் தலைவர்கள்லாம் இன்னைக்கு என்னை ஏற்றுக்கொண்டாங்க, தலைவரன்றாங்க. அது டெமோக்ராட்டிக். அது வந்து காங்கிரஸ் பேரியக்கத்தில் மட்டும் தான் நடக்கும். பாஜகலாம் நீங்கள் பார்க்க முடியாது. காங்கிரஸ் பேரியக்கத்தில் இல்லையே. எங்கேயாவது ஒன்று சொல்லுங்க. விஜயதரணி. ஏங்க விஜயதரணிங்க ஏற்கனவே அந்த அம்மா சட்டப்பேரவை உறுப்பினர் ஆன உடனே ஒரு முயற்சி பண்ணுறாங்க, சட்டமன்ற கட்சி தலைவராகனு ஆக முடியல. இந்த கட்சிக்கு தலைவராகணும் முயற்சி பண்ணுறாங்க, இல்லை முடியல. அதற்கு பிறகு அவங்க பேரம் பேசிகிட்டே இருக்காங்க, செட்டில்மெண்ட் வரலை. ஒரு ஸ்டேஜில் செட்டில்மெண்ட் வருது. அது என்னான்னு இனிமேல் போக போக தான் தெரியும். நான் இந்த கட்சியில் சேரும்போது என்னவா சேர்ந்தேன்? நான் எதுவுமே கேட்கலையே. நான் சட்டமன்ற உறுப்பினராக தான் சேர்ந்தேன். நான் என்னவா இருந்தேன்? 4 ஆண்டுகள் எனக்கு எதுவுமே கிடையாது. நான் 4 ஆண்டுகள் 5 ரூபா உறுப்பினர் தான். 2010 இணைகிறேன், 14 வரைக்கும் 5 ரூபா உறுப்பினர். நான் எதனா அக்ரிமெண்ட் போட்டேன் வந்தேன்?
ஆளுங்கட்சி தானே அப்போ காங்கிரஸ். எனக்கு ரொம்ப வேண்டியமானவங்க நெருக்கமான அமைச்சர்கள் தானே என்னை கூப்பிட்டு வந்தவங்களாம், மத்திய அமைச்சர் தானே. 4 வருஷம் எனக்கு 5 ரூபா மெம்பர்ஷிப்பில் இருந்தேன். அப்போ நான் எதனா பார்கெயின் பண்ணி இருந்தேன்னா நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஜாயின் பண்ணுறேன், எனக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டால் நான் ஜனநாயகவாதி கிடையாது. ஐ எம் அன்டெமோக்ராட்டிக். நான் ஜனநாயகத்து மீது நம்பிக்கை வைத்து, தலைவர் ராகுல் காந்தி நம்பிக்கை வைத்து நான் கட்சியில் 4 வருஷம் 5 ரூபா உறுப்பினராக வேலை செய்ய ஓடி போயிடல. 2004 எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க, 2014. 14க்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர் பதவி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வெற்றி பெறுறோம். ஒரு பொது வாழ்க்கையில் வரும்போது பொறுமை ரொம்ப அவசியம். ஆத்திரமும் அங்கலாப்பும் இருந்துச்சுன்னா அது சரியாக நேரடியான வழிகாட்டுதலில் போகாமல் எங்கேயோ போய் முட்டி மோதி சிக்கலாகி போயிடும். ஆனால் பரம்பரையாக நாங்கள் காங்கிரஸ்காரங்க, எங்கள் குடும்பத்தில் இவ்வளோ தலைமுறையாக காங்கிரஸில் இருக்கோம், நாங்கள் இந்தந்த பகுதிகள் எல்லாம் பெரும் பெரும் பொறுப்புகளை எல்லாம் வகிச்சிருந்தோம், ஆனால் எங்களுக்கு கிடைக்காத ஒரு பகுதி இவருக்கு கொடுத்துட்டீங்களே அப்படின்ற எண்ணம் நிறைய பேருக்கு வரலாம். இல்லை எனக்கு தெரிஞ்சு இல்லை, எல்லாம் வெளிப்படையாக இன்னும் வாழ்த்து கூட உங்களுக்கு சொல்லாதவங்க நிறைய இருக்காங்க. நிறைய பேர் குறிப்பிட வேண்டாம். யாராவது சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் பேர் குறிப்பிட வேண்டாம். நம்ம சும்மா சொல்லுங்களேன், கலாட்டா தானே, கலாட்டாவா பேசுவோம். அந்த அளவு கலாட்டா பண்ண வேண்டாம். இன்னும் ஒரு ட்வீட் கூட போடல உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சு, அந்த மாதிரியான தலைவர்கள்லாம் இருக்காங்க. இன்னும் எங்க தலைவர் ராகுல் காந்தி போட்டாரு, எங்க தலைவர் ராகுல் காந்தி பேசினாரு, மெசேஜ் போட்டாரு, என்னென்ன செய்யணும்னு சொல்லி இருக்காரு. இதை விட எனக்கு என்ன வாழ்த்து வேணும்? இதை விட நான் எழுத்து வேணும். மனக்குமுறல் இங்க இருக்கிறவங்கள்ட்ட இருக்குல்ல. ஏங்க 2 விஷயம் தாங்க. ஜனநாயகத்துக்கு எதிரான சர்வதிகாரம், ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அன்புக்கு எதிரானது வெறுப்பு, இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசமானது. நம்ம ஏன் வெறுப்புகளை பற்றியும் சர்வாதிகாரத்தை பற்றியும் பேசணும்? அன்பை பற்றி பேசுங்க. அப்போ எப்படி எதிர்கொள்ள போறீங்க? எதிர்கொள்ள ஆற்றல் நமக்கு இருக்கு. நாங்கள் கீழே இருந்து வந்திருக்கோம். ரொம்ப கிராஸ் ரூட்டில் இழப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. இழப்பதற்கு என்ன இருக்கு? இதுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய அறிவியலை உள்வாங்கியிருக்கோம். மகா புத்தனுடைய போதனைகளை உள்ளாக்கியிருக்கோம். அந்த போதனைகள்லாம் தான் எங்களை வழிநடத்துது. மகாத்மா காந்தியுடைய சுயசரிதையை படிச்சிருக்கிறோம், அம்பேத்கருடைய புத்தகங்களை படிச்சிருக்கிறோம். இதை விட என்ன வேணும்? ஒரு மனிதனை எது வழி நடத்துதுன்னா ஜனநாயகம் தான் வழி நடத்துது. அவனுடைய பண்பும் அவனுடைய கோட்பாடும் தான் வழி நடத்துது. அப்போ இவ்வளோ தலைவர்களை உள்வாங்கி நம்ம வாழும் போது அது வழி நடத்தும், நல்ல முறையில் வழி நடத்தும். இன்னொன்று சார், காங்கிரஸ்னாவே கோஷ்டி, அந்த விமர்சனம் இல்லாமல் தவிர்க்கவே முடியாது. அவ்வளோ கோஷ்டிகள், அவ்வளோ தலைவர்கள், தனி ஆவர்த்தனம் செய்யக்கூடிய தலைவர்கள். இங்கே ஏதாவது பிரச்சனையா நேராக டெல்லியில் பேசி சமாளிச்சிருவாங்க, இப்படிலாம் ஒரு விமர்சனம் வரும். அந்த கோஷ்டிகளெல்லாம் இப்போ எப்படி? அதுவும் டெமோக்ராட்டிக் தான், அதுவும் ஜனநாயகம் தான். திமுகவில் ஒருத்தர் பேசினா இன்னொருத்தர் எழுந்து பேச முடியுமா? அதிமுகவில் ஜெயலலிதா பேசினா இன்னொருத்தர் பேச முடியுமா? இங்கே பேசுகிறாங்கல்ல, அதுவும் ஒரு ஜனநாயகம் தானே. ரொம்ப ஜனநாயகம் ஆபத்து இல்லை சார். இல்லை, ரொம்ப ஜனநாயகம் தேவை தான். அது கண்ட்ரோல் இருக்கணும். நம்ம கை நீட்டி நடங்கன்னு தான் சொல்கிறேன், கை வீசி நல்லா. காங்கிரஸுக்கு அதுதானே ஒரு பெரிய இல்லைங்க, நான் சொல்கிறேன். எத்தனை மாநிலங்களில் முதலமைச்சரை இது இப்போ இமாச்சலில் இன்னைக்கும் நாளைக்கும் இருக்கு, 6 எம்எல்ஏவை நீக்கம் பண்ணுறாங்க. நீக்கலாம் பண்ணல. யாரை நீக்கம் பண்ணாங்க? சட்டப்பேரவையிலிருந்து கட்சி தாவல் தடை சட்டத்தில் மாற்றி ஓட்டு போட்டுட்டாங்க. பாஜக ஓட்டு போடுறாங்க. சரி சார், பாஜக ஓட்டு போடுறாங்க. இல்லை சார், ரொம்ப டெமோக்ரஸி. நான் ஏன் எம்எல்ஏ அவங்களுக்கு இஷ்டப்பட்டவங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு பாஜக மாநிலங்களவை உறுப்பினருக்கா தேர்ந்தெடுக்கிறது? டெமோக்ரஸி தான். 2 தான் சொன்னேன், ஜனநாயகம் சர்வதிகாரம் சொன்னேன். ஒரு ஜனநாயகவாதியை ஒரு சர்வதிகாரம் மிரட்டுகிறதுன்னா அது டெமோக்ராட்டிக்கா? ஒருத்தர் சுதந்திரமாக ஓட்டு போட விடலை, அவனை நீ மாற்றி போட வைக்கிற அப்படின்னா அதுக்கு பிறகு டெமோக்ராட்டிக்கா? சொல்லுங்கள். இப்போ நான் போயிட்டு இருக்கேன், என் பெட்டியை கேட்குறான், கொடுக்க மாட்டேன்றேன். கத்தியை வச்சு துப்பாக்கி வச்சு பிடுங்குறான், அதுக்கு ஜனநாயகம் கொடுத்துட்றல. எப்போ என் உயிர் இருந்தால் போதும் நீ கொடுத்துறன்றல. அதே மாதிரி தான் வழக்குகளை வைத்து இந்த குடும்பத்தை வைத்து மிரட்டி நீ வாங்க போகிறான்றது, அதுக்கு பேர் என்ன டெமோக்ராட்டிக்? இப்போ போட்டவங்க 6 பேரும் வந்துட்டாங்களா? அன்னைக்கு அம்மா பிரியங்கா காந்தி போனாங்க, வந்துட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் கட்சியை விட்டு போகலன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போது வடகொரியாவில் என்ன கிம் ஆட்சி நடத்துகிறாரோ அந்த ஆட்சியுடைய ஃபார்முலாவை இங்கே அடாப்ட் பண்ணி மிரட்டலாம். இடி ரைடு விடலாம், ஐடி ரைடு விடலாம், சிபிஐ ரைடு. மிரட்டலுக்கு பயப்படுற அளவுக்கு நம்ம இருக்கோம். 2 தான், 2 விஷயம்தான். மகாத்மா காந்தியுடைய கொள்கை கோட்பாட்டை உள்வாங்கியவன் புல்லட் பாயிண்ட்டுக்கெலாம் மிரட்ட மாட்டான், வழக்குகளுக்கு மிரள மாட்டான். ஆனால் சில நேரங்களில் கோட்ஷே, கோல்வார்கர் இவங்களுடைய கொள்கையை உள்வாங்கி பயப்படுவாங்க. 2த்துக்கும் அதான் வித்தியாசம். மகாத்மா காந்தியுடைய கொள்கைக்கும் இந்து மகா RSS உடைய கொள்கைக்கும் வித்தியாசம் அதுதான். அதை சில நேரத்தில் உள்வாங்கி போகிறாங்கன்னா நாம் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க போகிறது தான் நல்லது. அடுத்து சார், இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு, அந்த கோஷ்டி சொல்லியிருந்தேன்,
இப்ப எல்லாரும் உங்கள் சட்டையில் பிடிப்பாங்க. 10 தொகுதி ஒதுக்குறாங்கன்னா 100 பேர் இல்ல கேட்பாங்க. எல்லோரும் முக்கியமானவங்களா இருப்பாங்க. எல்லோரும் தேவையுள்ளவர்களா நான் இருப்பாங்க. கேட்குறேன், இந்த கட்சியில மட்டுமா 10 தொகுதிக்கு 100 பேர் இல்ல கேட்குறாங்க? அங்கெல்லாம் தலைவர்கள் சொல்லிட்டா இல்ல, இல்ல. அவ்வளவுதான் முடிவு. ஆனா இங்க எல்லாருமே இல்ல. சமமான தலைவர்களா எல்லாருமே ஈக்குவலா வந்து நிப்பாங்கல்ல. எல்லா கட்சிகளிலும் உள்ள உள்கட்சி ஜனநாயகம் இங்கேயும் இருக்கு. உள்கட்சி ஜனநாயகம் தான் அது. அவங்கள கேட்கறதுக்கு உரிமை இருக்கு, வருத்தப்படுறதுக்கு உரிமை இருக்கு, யாருக்கு கொடுக்கணும்ன்றது தலைமைக்கு அந்த உரிமை இருக்கு. எப்படி முடிவு பண்ணணும்ன்ட்டு. விமர்சனம் நேரடியா தாக்குவாங்க, நேரடியா சொல்லுவாங்க. இவர் வந்ததுல இருந்து தான் கட்சி இப்படின்றுவாங்க. இது ஒரு விமர்சனம் வந்துரும்ல. அதெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போறோம்? எதிர்கொள்வதை நீங்க பொறுத்திருந்து பாருங்க எப்படி எதிர்கொள்றாங்க. அடுத்து சார் இப்போ மற்ற தலைவர்கள் அவங்களை எதிர்கொள்றதும் செல்வ பெருந்தகை வந்துட்டார். இவரை எதிர்கொள்றதும் எப்படி இருக்க போகுதுன்னு நாங்க பார்க்கலாம். இல்லை, எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் நிறைய திரைப்படம் பார்த்துருப்பீங்க, நிறைய நாவல் படிச்சிருப்பீங்க. ஒருவருக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. இப்போ நான் திடீர்னு கல்லூரி படிச்சுட்டு ஏதாவது ஒரு தொழிலதிபர் வந்துட்டு இந்த கட்சிக்கு தலைவராக வரல. நான் அடிமட்ட தொண்டனாக இருந்த கட்சிக்கு தலைவராக வந்திருக்கேன். நாங்கள் மதிக்கின்ற எங்களுடைய என்றைக்கும் பெருந்தலைவராக இருக்க காமராஜர் ஆகட்டும், பல தலைவர்களாகட்டும், இன்றைக்கி அதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்போ அடிமட்டு தொண்டனாக இருந்து ஒருத்தன் தலைவனாக வரான்னா அவனுக்கு எல்லாரையும் அனுசரித்து போகிற பக்குவம் இருக்கும், டெமோக்ராட்டிக் மேலே நம்பிக்கை இருக்கும், எப்படி எதிர்கொள்கிறதுன்றதையும் அவங்களுக்கு அனுபவம் இருக்கும். அந்த அடிப்படையில் நாங்கள் கட்சியை நான் வந்த உடனே அதான் 5 பேரை ஒரு டீம் போட்டிருக்கோம். கலெக்டிவ் டிசிஷன், டீம் ஒர்க். முன்னாடி அது மாதிரிலாம் கிடையாது. யார் யார் சார் அந்த டீம்ல? இப்போ எங்கள் டீமில் வந்து பிரசிடென்ட் ஆஃபீஸ் பேரர்ஸ் திரு சொர்ணா சேதுராமன், திரு கோபண்ணா, திரு டி செல்வம், திரு அருள் பெத்தையா, திரு தணிகாச்சலம், இவங்கெல்லாம் அனுபவம் உள்ளவர்கள். ஒரு துறையில் அனுபவம் உள்ளவங்க போட்டு டெலிகேட் பண்ண போகிறோம் அதிகாரத்தை. தலைவருக்கு ஆலோசனை சொல்லலாம், கலெக்டிவ் டிசிஷன். 5 பேர் இருக்காங்க, 3 பேர் சரின்றாங்க, 4 பேர் சரின்றாங்க, அந்த முடிவை தான் எடுப்போம் நாங்கள். எது மக்களுக்கு நல்லது, எது கட்சிக்கு நல்லது, கலெக்டிவ் டிசிஷன், டீம் ஒர்க். ஏன் அப்படி ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க? அதுதான் டெமோக்ராட்டிக். இதுக்கு முன்னாடி இல்லையே. நீங்க வந்து அதுக்காக இப்ப இருக்கக்கூடாதுன்னு இல்லையே. இல்ல அது நம்ம கொண்டு வரோம்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும்ல. நோக்கம் இருக்குன்னா எனக்கு தலைவர்களுக்கு தேவைப்படாத ஒரு குழு செல்வ பெருந்தகைக்கு ஏன் தேவை? எனக்கு 14 வயசுல இருந்து அதிகார பரவலை பத்தி நான் பேசிட்டு வரேன். அதிகார குவியல் இருக்கக்கூடாது, அதிகார பரவல் இருக்கணும். இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் வந்து தலைவர் தான் கையெழுத்து போடுவார் செக்கில். எங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குது, இங்கே 6 அக்கௌண்ட் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணேன், பொருளாளருக்குன்னா வேலைன்னு கேட்டு பொருளாளரை கையெழுத்து போட சொல்லிட்டேன். ஜாயிண்ட் சிக்னேச்சர். சார் ஒரு பணத்தை கையாளுற பொறுப்பு உங்ககிட்ட இருந்து ஏன் வேணான்னு கொடுக்குறீங்க? அதுதாங்க ஜனநாயகம், கூட்டு தலைமை. நான் மட்டும் ஏன் கையெழுத்து போடணும்? ஜாயிண்ட் சிக்னேச்சர். இவ்வளோ நாள் இவ்வளோ பேர் போட்ட கையெழுத்தை ஏன் நீங்கள் போடக்கூடாது? எனக்கு பிடிக்கல அதுங்க. அதிகார பரவலுங்க தான், அதிகார குவியல்னு நான் அதை பார்க்குறேன். ஒருத்தர் டிசைட் பண்ணுறது அதிகார குவியல், எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணுறது அதிகார பரவல். அது ஆனால் சார் இது இன்னொரு ஆங்கிளில் பாருங்களேன், இந்த பக்கம் வந்து பாருங்களேன். இவ்வளவு நாள் காங்கிரஸினுடைய தலைவர்களாகிறவங்களாம் அவங்க தான் காங்கிரஸினுடைய ட்ரஸ்ட்டை கையாளுவாங்க, பணத்தை கையாளுவாங்க, அவங்க தான் எல்லா முடிவுகளும் எடுப்பாங்க, அவங்க தான் உச்ச அதிகாரத்தோடு இருப்பாங்க. ஆனால் இப்போ செல்வ பெருந்தகை வந்தோன்னு மட்டும் அவங்கள்ட்ட இருந்து பேங்க் டீட்டெயில்ஸ் அல்லது வங்கிகளை கையாளுறது, பணத்தை கையாளுறது, இது இன்னொருத்தருக்கு போயிடும். அவர் மட்டும் முடிவுகளை வந்து ஒரு 5 பேர் கொண்ட குழுவை கேட்டு எடுப்பாருன்னா, அப்போ மற்றவங்கள்ட்ட இருந்து செல்வ பெருந்தகை கொஞ்சம் வித்தியாசமானவரோ. அந்த வித்தியாசங்கிறது நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல, சமூகத்தினுடைய 2000 வருஷமாக அழுத்தப்பட்டு அந்த இடத்துல இருந்து வந்து உட்கார்ற சாதாரண இடத்துல இருந்துன்னு. மற்றவங்கெல்லாம் ஒரு உயர் வகுப்புலேருந்து வந்தவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, அவங்க கையாண்டுக்கலாம். செல்வ பெருந்தகை மட்டும் அந்த அதிகாரங்கள்லாம் இன்னொருத்தருக்கு கொடுத்துடலாம். பார்வையே தவறான பார்வையில நீங்க பேசுறதே தவறு இல்ல. இவ்வளவு சார் நான் சொல்றேங்க, நான் அடிச்சு சொல்றேங்க, எனக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உண்டு. நேத்து வரைக்கும் இருந்த அதிகாரங்கள்லாம் எனக்கு வேணாம்னு நீங்க பெருந்தன்மையா சொல்லலாம் சார். ஆனா ஏன் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்ற ஒரு கேள்வி வந்துருது இல்ல? இங்க பாருங்க, இதை பாருங்க சார், இந்த பேனரை பாருங்க, என்னுடைய படம் இருக்கா? இதெல்லாம் யார் முடிவு எடுத்தது? நான் முடிவு எடுத்தேன். அதான் சார் நான் முடிவு எடுக்கிறேன். ஏன் முடிவு எடுக்கிறேன்? என்னுடைய படம் வேணும். எங்க அஜய் குமார் வந்து எங்களுடைய இன்சார்ஜ் டாக்டர் அஜய் குமார், அவர் சொன்னார், இது சோசியல் ப்ராப்ளம் ஆகிடும், உன் பேரை போடாத. இருங்க, ஒரு சோசியல் ப்ராப்ளமும் கிடையாதுங்க. எல்லோரும் எங்களை நேசிக்கிறவங்க, நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, அந்த சக்திகளும் இந்த மண்ணில் இருக்காங்க. எவனோ 1-2 பேர் வன்கொடுமை செய்கிறான், எவனோ 1-2 பேர் ஏற்றத்தாழ்வோடு இருக்கான்னா ஒட்டுமொத்த சமூகத்தையும் அப்படி பார்க்கக்கூடாது. ஒட்டுமொத்த சாதியும் இல்லை சார். இந்த பேனரில் ஏன் உங்கள் படம் இல்லை?
நான் தாங்க போடக்கூடாது. நீங்க கரெக்ட் சார். அவர் சொன்னார்ல, யார் தலைவர், யார் தலைவர், உங்களுக்கு ஆலோசனைக்கு ஒருத்தர் சொன்னார்ல, முடிவு பண்றாரு நீங்க தான் சார், நீங்க தான். நான் முடிவு பண்றாரு. அவர் சொன்னார்ல சோசியல் ப்ராப்ளம் வந்துருன்னு. இந்த பார்வையில இருந்து யோசிச்சு பாருங்களேன், அவர் எந்த கன்சர்ன்ல இருந்து அதை சொன்னாருன்னு. இவ்வளவு நாள் தலைவர்களுடைய போட்டோவெல்லாம் வச்ச காங்கிரஸ் பேரியக்கம், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, இப்போ செல்வ பெருந்தகை ஆனதுக்கு பிறகு போட்டோ வந்து பேனர்ல இருந்து செல்வ பெருந்தகை போட்டோ மட்டும் போடலைன்னா மத்தவங்களுக்கு போடுற பேனர் ஏன் உங்களுக்கு வர மாட்டேங்குது? பொலிட்டிக்கல்ன்றது ஒரு சயின்ஸ். கரெக்ட் சார். அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸை நான் உள்வாங்கியிருக்கேன். ரைட். நான் பெரிய அறிவுஜீவிலாம் கிடையாது. எனக்கு யதார்த்தம் தெரியும், மக்களுடைய வழி தெரியும். 2 விஷயம். ஒரு கட்டமைப்பை கொடுத்துருக்காங்க பலப்படுத்தணும்னா அந்த கட்டமைப்பை எப்படி பலப்படுத்துறது? நான் கேட்குறேன், செல்வ பெருந்தகை கிராமத்தில் ஒரு தலைவர் வர்றார், அவர் நம்பி பின்னாடி வாங்கினா எவ்வளோ பேர் வருவாங்க? எவ்வளோ மக்கள்? வெயிட். ராகுல் காந்தி உங்கள் தலைவர் பின்னாடி வாங்கினா எவ்வளோ பேர் வருவாங்க? இந்த தேசத்திற்கு ஒரு முகம், ஒரு குரல் ராகுல் காந்தி தான் சார். இருங்க இவ்வளோ காலமாக என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். எவ்வளோ காலமாக என்ன நடந்ததுன்னா, ஒரு யதார்த்தமாக எனக்கு ஒரு தலைவரை பிடிக்கும், உங்களை பிடிக்கும் எனக்கு, ஏங்க இவர் என் நண்பருங்க, இவர் படத்தை பெருசாக போடுங்க. ராகுல் காந்தி தேசத்துடைய தலைவர், மல்லிகார்ஜுன கார்கே தேசத்துடைய தலைவர், அன்னை சோனியா காந்தி தேசத்துடைய தலைவர், இந்தியா முழுவதும் தெரிஞ்ச தலைவர், சின்னதாக போட்டுடுறாங்க. இதையெல்லாம் சரி பண்ணணும், ஒழுங்குபடுத்தணுன்றது தான் யாராவது ஒருத்தர் ஒரு முடிவு எடுக்கணும். அப்போ நான் என்ன சொல்லிக்கிறேன், இருங்க, இந்த தேசத்துடைய குரலாக இருக்கிற ராகுல் காந்தியையும் இந்த கட்சியோட தலைமையாக இருக்கின்ற மல்லிகார்ஜுன கார்கே அவருடைய படத்தையும் போடுங்க. நீங்கள் எப்போ இதை கொண்டு வரீங்களோ அப்போ என் படத்தை போட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு கிளீன்சிங் தான், ஒன்று ஒன்றா பண்ணுறோம் சார். நீங்க சீர்திருத்தம் செய்யறீங்க சார். இருங்க சார். அதெல்லாம் உங்களுக்கு பேச விடுங்க. நாங்கள் வெளியில இருந்து பார்க்குறோம். சோஃபா இருந்துச்சு எங்கள் அலுவலகத்தில், சோஃபா எடுத்து மக்களுக்கு போடுங்க, உட்காருங்க, சாதாரண நாற்காலி போடுங்கன்னு. இதுக்கு என்ன சோசியல் இஷ்யூ இருக்கு சொல்லுங்க பாப்போம் சார். எதனா இருக்கா? வெளியில இருந்து பார்க்குறோம். EVKS இளங்கோவன் போட்டோ போட்டாங்க, தங்கபாலு போட்டோ போட்டாங்க, போட்டோ போட்டாங்க. இல்ல சார், செல்வ பெருந்தகை தலைவர் ஆகிறாரு, பேனர்ல அவர் போட்டோ இல்லைன்னா அப்ப செல்வ பெருந்தகையை மட்டும் நீங்க ஏன் புறக்கணிக்கிறீங்கன்ற கேள்வி வருமா? எந்த அடிப்படையில கேள்வி வருமா? இத வடிவமைக்கிறதா நான் தானே, என்ன நானே புறக்கணிச்சுக்குவேனா? சார் ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரேன், ஒரு சிஸ்டத்தை யாராவது ஒரு கன்சர்ன் அப்ப எப்படி வரும்? இது சோசியல் இஷ்யூ ஆயிடும். சார் இருங்க சார். மகாத்மா காந்தி இந்த தேசத்தின் தந்தை, இந்த தேசத்தின் தந்தை மகாத்மா காந்தி. அவர் வந்து இன்விசிபிளா இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? ஏன் இன்விசிபிளா இருந்தாரு? யாரை ஃபோக்கஸ் பண்ணாரு? ஜவஹர்லால் நேருவை ஃபோக்கஸ் பண்ணார். அன்னைக்கு காங்கிரஸ் காரிய கமிட்டியில் 1947ஆம் வருடம் ஆகஸ்ட் 15 சுதந்திரம் அடைஞ்ச உடனே நான் தான் பிரதமர் அப்படி காந்தி சொன்னா ஒரு குரல் வந்திருக்குமா நீங்க இல்ல அப்படின்னு? சார் சொல்லுங்க சார். மேல எங்கேயோ இருந்தார். இருங்க சார், ஒரு குரல் வந்திருக்குமா? இருங்க. அவர் ஏன் வந்து இன்விசிபிளா இருந்து விசிபிளா ஜவஹர்லால் நேருவை காட்டினாரு? இவர் தான் அந்த தேசத்துடைய முகம்னு காட்டுறாரு. இருங்க சார், நீங்க இன்விசிபிளா இருக்க ஆசைப்படுறீங்க, அது ஓகே. நீங்க ஏன் விசிபிளா இருக்க கூடாதுன்னு கேக்குறேன். இல்ல சார், நீங்க ஏன் விசிபிளா இருக்க கூடாது? என்ன தெரியாதவங்க யாரா தமிழ்நாட்டுல இருக்காங்க? காந்தியா இருங்க சார். நீங்க ஏன் நேருவா இருக்க மாட்டீங்கன்னு கேக்குறேன். இருங்க. நாங்க நேருவாவும் இருக்கோம், காந்தியாவும் இருக்கோம். அவங்க 2 பேரும் தான் 2 கண்கள். அடுத்தது வேற. 2004ஆம் ஆண்டு ஆட்சி அமைக்க போறோம், மெஜாரிட்டி வந்துருச்சு. அன்னை சோனியா காந்தி கிட்ட போய் நீங்க பிரதமர் ஆகணும்ன்றார். யார் சொன்னது? முதல்ல கலைஞர் சொன்னார். கலைஞர் என்ன சொன்னாரு? தியாக திருவலுக்கு இந்த தேசத்துடைய ஒளி, நீங்க தான் பிரதமர் ஆகணும். என்ன சொன்னாங்க அம்மையார்? ஏத்துட்டாங்களா உடனே பிரதமர்னு? சொல்லுங்க சார். நிராகரிச்சுட்டாங்க. ஒரு அரசியலிலும் ஒரு பார்வை. என்னுடைய பார்வை ஒரு அரசியல் நான் வைக்கிறேன் சார். அந்த பார்வை எப்படின்னு பாருங்க. உங்களுடைய போட்டோ மிளர்ந்துச்சுன்னா, நீங்க ஒரு ஆளுமையா ஒரு தோற்றத்தை நீங்களே கொடுக்குறீங்க, காங்கிரஸ் கமிட்டி கொடுக்குது, மற்ற தலைவர்கள்லாம் கொடுக்குறாங்க, ஒரு ப்ரொஜெக்ஷன் வருதுன்னா, ஒரு அடையாள அரசியல் செய்றீங்கன்னா எத்தனை கோடி மக்களுக்கு அது ஒரு நம்பிக்கை கொடுக்கும்? சரி, தலித் தலைமை எவ்வளவு லட்சம் மக்கள், எவ்வளவு கோடி பேரு இந்த ஆளுமையை பார்த்து அவங்க வந்து முன்னோக்கி வருவாங்க, இந்த காங்கிரஸுக்குள்ள வருவாங்க. சரி, இந்த முயற்சி எடுத்த முயற்சி நான் வெற்றி அடைஞ்சிட்டேன்னா அந்த வெற்றி அடைய முடியல. நேற்று கூட ஆர்ப்பாட்டத்தில் போற என் படம் தான் பிடிச்சின்னு வராங்க எல்லாமே. நான் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்கேன். தலைவர் இந்த நாட்டுடைய தேசத்துடைய குரல்டா முகம், அவர் படத்தை போடுங்க அப்படின்னா கூடக்கிற தம்பிகளை போட மாட்டாங்க. அவர் படத்தை போடுறாங்க, சின்னதா பழக்கம் இருக்கு, சின்னதா போடுறாங்க. அதுல என்ன இருக்கு? படத்துல போயிட்டுங்க குரல்ல தாங்க வலிமை இருக்கு. ஆனா இந்த தேசத்துடைய அடையாளம் இவர் தான். ராகுல் காந்தி தான் தேசத்துடைய அடையாளம். இதுதானே எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க. பொம்மை தலைவர்களா இவங்க மல்லிகார்ஜுன கார்கே, செல்வ பெருந்தகைகளை எல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. இப்ப என் படத்தை போட்டா சரியாயிடுமா? சொல்லுங்க, சொல்லுங்க, நான் 4ல இருந்து போட சொல்றேன்.
சரியாயிடுமா? என்னோட கேள்வி ஏன் போடக்கூடாது? இவ்வளவு தலைவர்கள் இருந்த போட்டோ ஏன் உங்க போட்டோ இல்ல? இவ்வளவு தலைவர்கள் போட்டோ இருந்துச்சுல இந்த இடத்துல. அந்த முடிவை நான் தானே எடுக்கிறேன். நான் ஒரு முன்னுதாரணமா இருக்கணும்ல. தற்குறியா என் படத்தை போடு என் படத்தை போடுன்றதுக்கு பதிலு என் படத்தை போடவே இருங்க. ஒரு பிராக்டிஸ். என் படத்தை போடவே போடாதீங்கப்பா. ஒரே தலைவர் நமக்கு ஏத்துக்கணும் ராகுல் காந்தி. அவர் படத்தை போடுங்கன்னு சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு பிரச்சனை இல்ல. நான் தானே அந்த ஸ்கீமை அனௌன்ஸ் பண்றதும் முடிவெடுக்கிறதும் இதுதான் திட்டம், இந்த திட்டத்தை கிராமத்தோட கொண்டு போங்கன்றது நான் தானே செய்யறேன். ஏன் செல்வ பெருந்தகைட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஏன் மற்ற தலைவர்கள்ட்ட இருந்து வரல? சரி, நான் ஒரு முன்னுதாரணமா இருக்கேன் அந்த கட்சியில. இப்ப நீங்க சொன்னீங்களே 2 கழுத்து இருந்தாங்க, நீங்க போட்டீங்கன்னா யாராவது என்கிட்ட சொன்னாங்களா? இந்த தலைவர்லாம் கூட இங்க உட்காந்துற கேளுங்க. நான் முடிவு எடுக்கிறேன். நீங்க தான் சார் எடுக்கிறீங்க. கூட்டு ஏன் முயற்சி. போடக்கூடாதுன்ற, ஏன் அதை உங்க கையிலேயே நீங்க வச்சுக்க கூடாதுன்ற. எல்லா ஸ்டேட்லயும் அதானே நடக்குது. எல்லாரும் தானே வச்சுக்கிறாங்க. இந்த ஸ்டேட்லயும் எல்லா தலைவர்களும் அப்படித்தானே வச்சுக்கிட்டாங்க. ஏன் செல்வ பெருந்தகைட்ட இருந்து இந்த அதிகாரம் குறைப்புங்கிறது நடக்கணும்? இது வந்து முற்றிலும் கண்டிக்கத்தக்கது நீங்க சொல்றது. அதிகார குறைப்பு தானே. நீங்க அதை பகிர்வுன்னு சொல்லிக்கங்க. உங்க பார்வையில நீங்க பகிர்வுன்னு வச்சுக்கங்க. எங்களுடைய அரசியல், என்னுடைய அரசியல், நான் அரசியல்ல பயின்றது அதிகார பகிர்வு, அதிகார குவிப்பு இருக்கக்கூடாது. எதிர்த்தவங்க எப்படி இருக்கும்போது நான் பரவல் நல்ல விஷயம் சார். குறைப்புங்கிறது இந்த இடத்துல வந்துருதுல இந்த பார்வை. இல்ல சொல்றேங்க கேளுங்க. என்னுடைய ட்ரெஷரர் கட்சியில இருக்கும்போது அவரை டம்மியா வச்சுக்க முடியுமா? பொருளாளருக்கு என்ன இவ்வளவு நாள் எப்படி இருந்தாங்க? அது மாதிரி வச்சுட்டாங்க. இனிமே நான் வைக்க மாட்டேன். நான் டெமோக்ராட்டிக், நான் ஜனநாயகத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளவு காலமா. சுதந்திரம், ஒரு தலைவருக்கான சுதந்திரம் காங்கிரஸ்ல இல்ல. நீங்க பிஜேபியை பாருங்க. மாநில தலைவர் அண்ணாமலை அவரு எண் மக்கள்னு ஒரு யாத்திரை நடத்துறாரு. 234 தொகுதி போறாரு. அவரை தான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. அவங்க கட்சியினர் எல்லாம் அவரை முன்னிறுத்துறாங்க. ப்ரொஜெக்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு லீடரா அவர் வந்துகிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டில் ஒரு ஆல்டர்னேட் ஃபோர்ஸா வந்துகிட்டு இருக்கு. ஆனா காங்கிரஸ் எதுக்கு எடுத்தாலும் டெல்லிக்கு போகணும். மற்ற கூட்டணி கட்சிகளே ஏதாவது பேசணும்னாலும் டெல்லிக்கு போகணும். அவங்களுக்குள்ள ஏதாவது குழப்பமா டெல்லிக்கு போகணும். அங்க டெல்லியில தான் இருக்குது அவங்க பிடி. இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்க தலைவர்கள் நியமிக்கப்பட்டாலும் நியமன பதவியா இருக்குமே தவிர ஒரு ஆளுமையோட அவங்களால செயல்பட விட மாட்டாங்க. நாங்க ஆளுமையா கலாட்டா கிட்ட பேசிட்டு இல்லையா? நல்லது சார். ஆனா என் மக்கள் அந்த யாத்திரை மாதிரி ஒரு யாத்திரை நடத்திட முடியுமா நம்மளால? அதை விட நிறைய இருக்கு. அது வந்து யாத்திரை இல்லை, இறுதி யாத்திரை. அது அவங்களோட இறுதி காலத்துல ஒரு யாத்திரைன்னு இறுதி யாத்திரை நடத்திட்டு இருக்காங்க. எங்க யாத்திரைலாம் அப்படி கிடையாது. ஒரு எங்கெங்க மக்கள் இருக்காங்களோ, எங்கெங்க கடை தெருவு இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு கார்ல, சொகுசு கார்ல ஏறி, சொகுசு வாகனத்துல ஏறி டாடா காமிச்சிட்டு பேசிட்டு போறதில்ல. எங்க தலைவர் போனார் பாருங்க, கன்னியாகுமரி விட்டு காஷ்மீர் கார்லயே நடந்து, கார்ல இல்லை கார்லயே 2 கார்லயே நடந்து போனார். அது பேர் தான் யாத்திரை, பாத யாத்திரை. பாதத்தால் செல்கின்ற யாத்திரை பாத யாத்திரை. ராகுல் காந்தி இது யாத்திரை கிடையாது, இது இறுதி யாத்திரை. ராகுல் காந்தியால செய்ய முடியும், பிரதமர் மோடியால செய்ய முடியும். ஆனா அங்க அண்ணாமலையாலையும் செய்ய முடியும்னு காட்டுறாங்கல்ல. நான் உங்களுக்கு அழைப்பு கொடுக்குறோம். பாராளுமன்ற தேர்தல் வந்துருச்சு. கன்னியாகுமரி டு சென்னை வந்து பாத யாத்திரை செய்ய போறோம். எங்க பாத யாத்திரை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே. அதே மாதிரி நீலகிரி டு நாகப்பட்டினம் பாத யாத்திரை பண்ண போறோம். எங்க பாத யாத்திரை அக்ராஸ் த ஸ்டேட் பண்ண போறோம். அந்த பாத யாத்திரை எப்படி இருக்குன்னு பாருங்க. வண்டியில ஏறி போறது இல்லை, 2 காலால் நடக்கணும், மக்களை சந்திக்கணும், உண்மையான பாத யாத்திரையா இருக்கணும். அப்ப அதே மாதிரியான ஒரு யாத்திரை இங்கேயும் நடக்கும். அது மாதிரி இல்லை, எங்களது காந்திய யாத்திரை. தண்டியில உப்பு எடுக்க போனார் பாருங்க, அது மாதிரி யாத்திரை. அங்க அண்ணாமலை தான் லீட் பண்ணாரு. அங்க அண்ணாமலை தான் எந்த திசையை நோக்கி திரும்பினாலும் ஜொலிச்சாரு. அதே மாதிரி தான் செல்வ பெருந்தகையும் ஜொலிப்பாரா? கண்டிப்பா ஜொலிப்பார். எங்க கட்சி ஜொலிச்சா நான் ஜொலிச்ச மாதிரிங்க, எங்க தோழர்கள் ஜொலிச்சா நான் ஜொலிச்ச மாதிரி. எங்களையும் பிரிச்சு பாக்குறீங்க. சுதந்திரமா முடிவு எடுக்கிறத பத்தி சார் அந்த விமர்சனம். சுதந்திரமா முடியும். இங்க எதா இருந்தாலும் டெல்லிக்கு போயிடுறாங்க. அங்க ஆனா அப்படி இல்ல. இப்ப 5 பேர் வந்து என்னுடைய ஆபீஸ் இன்சார்ஜா போட்டிருக்கேன், டெல்லி சொல்லியா போட்டாங்க. நான் தானே முடிவு எடுக்கிறேன். அது மாதிரி கிடையவே கிடையாது சார். நான் தான் திருப்பி சொல்கிறேன். நாங்கள்லாம் அடிமட்டத்தில் சாதாரண தொண்டை நடந்த தலைவராகியிருக்கோம். அதுமாரி பெருந்தலைவர் காமராஜருக்கு அந்த பெருமை உண்டு. எங்களுக்கு எதை செய்யணும் அப்படின்னு தெரியும். எங்கள் தத்துவம் என்ன, கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, எங்களுடைய சித்தாந்தம் என்ன, நிறைய உள்வாங்கியிருக்கோம். அப்போ அதிகார பரவல் மட்டும்தான் ஜனநாயகம். அதிகாரத்தை ஒரு இடத்துல குவிச்சு வைக்கிறது ஜனநாயகமே கிடையாது. அப்போ நான் ஜனநாயகவாதியாக இருக்கணும்னா பிரித்து கொடுக்கணும். இன்றைக்கி நான் ஒன் இண்டியா கொடுத்துட்டு எழுந்து போயிட்டேன்னா கலாட்டா விட்ற முடியுமா? அவருக்கு கொடுத்தா உங்களுக்கும் கொடுக்கணும். இன்னொருத்தர் உட்காந்துருக்காருன்னா அவருக்கும் கொடுக்கணும் நான். அதனால் நீங்கள் வந்து தயவுசெய்து இதை வந்து குறுகிய கண்ணோட்டத்தில் உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் போட்டுக்கலன்னா அதுக்கு வேறு ஒரு அர்த்தம் இருக்குது. நீங்கள் செக் பவரை இன்னொருத்தர் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு வேறு அர்த்தம் இருப்பிடிங்கன்னா இது என்னங்க இது சார்? இதில் என்ன ஜனநாயகத்தை பற்றியே நீங்கள் கேள்விக்குறியாக ஆக்குறீங்கன்னா தப்பு இல்லை. அது உங்களுக்கு நல்லா புரியும். இந்த ஒரு 70 வருஷத்துலேயே கூட எம்பவர் வேணும்,
ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான எம்பவர்மெண்ட் வேணுங்கும் போது கூட அவங்க தனித்தொகுதிகளில் அவங்களே எம்பி எம்எல்ஏவா ஆனாலும் கூட அவங்க இன்னொருவரோட பினாமியாக தான் செயல்படுறாங்க அல்லது கட்சிகளினுடைய ஒரு கைப்பாவையாக தான் செயல்படுறாங்கன்ற அந்த விமர்சனம் தானே இருக்குது. இன்னமும் ஆளுமையாக ரொம்ப ஒரு சிலர் தான் அம்பேத்கர் மாதிரி அல்லது அதற்கு அடுத்த அளவில் காங்கிரஸுக்குள்ளேயோ அல்லது மற்ற கட்சிகள்லையோ ஒரு சிலர் தான் இருக்க முடியுது. மற்றவங்களால மல்லிகார்ஜுன ஒரு சிலர் 84 வயசுல 7 கூட்டம் அட்டெண்ட் பண்றாரு, ஃளைட்ல போறாரு, ஒரு சிலர் போறாரு, கார்ல போறாரு, நடந்து போறாரு. இந்த வயசுல பண்ற அவருடைய ஆளுமை, அவர் கொடுத்திருக்க அதிகாரம், கட்சி, மகிழ்ச்சி. எவ்வளவு பேரு, எத்தனை கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாடு இது. ஆனா எவ்வளவு பேரால எம்பவர் ஆக முடியுது. அப்போ ஒருத்தருக்கு ஒரு மாநில தலைவர்னு வரும் பொழுது அவர் தன்னுடைய அதிகாரங்களை அவர் ஒரு ஒரு அதிகார பரவல்னு சொல்லி கொடுத்தாலும் அதிகார குறைப்பு நடக்குதுன்ற பார்வை தானே வந்து. நீங்க சொன்னீங்கல்ல எத்தனை கோடி பேருக்கு அது கிடைக்குதுன்னு. அத்தனை கோடி பேருக்கு கிடைக்கதா இல்லையோ, நான் குறிப்பிட்ட நபர்களுக்கு இந்த அதிகார பரவலை கொடுக்கணுமா வேணாமா? இப்போ கொஸ்டினுக்கு நான் பதில் சொல்றேன். ஸோ அதிகாரத்துக்கு வந்துட்டா நீங்க எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும், எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும். அதிகாரம் இல்லாத இடத்துல இருந்து அதிகாரத்துக்கு வரும் பொழுது அதிகார பரவலை தான் செய்யணும். நீங்க கம்யூனிச கொள்கை ஆகட்டும், இடதுசாரிகள் கொள்கை ஆகட்டும், பொது உடைமை கொள்கை, நீங்க எந்த கொள்கை எடுத்துட்டாலும், நீங்க எந்த கான்செப்ட் எடுத்துட்டாலும் அதிகாரம் என்பது பரவலாக்கணும். அதுதான் ஜனநாயகம். ஒரு இடத்துல குவிச்சு வைக்கக்கூடாது. நான் ஒரு இடத்துக்கு போறேன்னா 10 பேரை கூட்டிட்டு போகணும். யாருக்கும் தெரியாம நான் இந்த இடத்துக்கு போறேன்னு தனியா போயிட்டு வந்தேன்னா அதுக்கு பேர் ஜனநாயகம் கிடையாது, ரகசியம். அது ரகசியம்னா ஆபத்து, ரகசியம்னா ஆபத்து. அந்த வேலைகள்லாம் நான் செய்யவே மாட்டேன். நான் வெளிப்படைத்தன்மையோட தான் பண்ணுவேன். எனக்கு தெரியும் வாழ்க்கை என்னன்னு, எவ்வளோ காலம் வாழ போகிறோன்னு தெரியும், வயது ஆகிட்டு இருக்குன்னு தெரியும், நோய் வரப்போகுதுன்னு தெரியும், மரணம் வரப்போகுதுன்னு தெரியும். நான் எதுக்கு ஜனநாயக பரவலாக்காமல் எல்லாருக்கும் அதிகாரத்தை கொடுக்காம உண்மையாக இல்லாமல் நேர்மையாக இல்லாமல் வெளிப்படை தன்மை இல்லாமல் நான் ஒரு தலைவர் அங்கே உட்காந்துருக்கணும்? நீங்கள் சொன்ன மாதிரி என்னோட அதிகாரத்தை யாருன்னா குறைக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா முதல் கலாட்டாவை கூப்பிட்டு நான் தான் பேட்டி கொடுப்பேன். இங்கே அநியாயம் நடக்குது, அநீதி நடக்குதுன்னு. நான் ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும். காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு போனால் இந்த கட்சி எல்லோருக்குமான கட்சி, இந்த கட்சியில் எல்லோருக்கும் சம உரிமை உண்டு, சமத்துவம் உண்டு, தன்னுடைய குடும்பம் போன்றது காங்கிரஸ் பேரியக்கன்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும். அதான் தலைவர் ராகுல் காந்தி பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய ஃபாலோவர் நான் பண்ணா எப்படி நீங்க தப்புன்னு சொல்லுவீங்க? சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.